வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜயை அவதூறாக விமர்சித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாமீனில் விடுவிப்பு. ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்களுக்கு கையெழுத்து போட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கினார் நீதிபதி சிதம்பரம். குதிரை அல்ல, ஒட்டக பேரம் கூட தன்னிடம் நடத்த முடியாது. 6 மாதங்களுக்கு கூட ஆட்சி நீடிக்கவும் விட மாட்டோம் எனவும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவேசம். அந்த பேரம் தான் பேசி போயிட்டாங்க. குதிரை இல்ல, ஒட்டக பேரம் பண்ணாங்க. அந்த ஒட்டகம் நடக்காது. சும்மா ஏதாவது ஒரு ஆட்சி நடத்தணுங்கிறதுக்காக ஆட்சி நடத்துறாங்க. இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அதிகபட்சம் ஆனா 6 மாசம் இந்த ஆட்சி. நான் சேலஞ்சா சொல்றேன். நான் இருக்கிற திருச்செந்தூருடைய அருள்மிகு சுப்பிரமணிய சாமியுடைய மேல சொல்றேன், 6 மாசம் மேல இந்த ஆட்சி இருக்காது, இருக்கவும் விட மாட்டோம். இன்னைக்கு வந்த கட்சிக்கு நாங்க பயப்பட வேண்டுமா என அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி. காவல்துறை தன்னை தாக்கினால் திருப்பி தாக்குவேன் எனவும் ஆவேசம். நாங்க எந்த இதுக்கும் பயப்பட மாட்டோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு வந்த ஒரு கட்சிக்கு நாங்க பயப்படணுமா? அதனால எங்களுடைய தலைவர் தைரியமா இருக்க சொல்லிருக்காரு. அந்த தெம்போடு எந்த இதனாலும் சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுமாறு தன்னை கட்டாயப்படுத்தியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. மறுப்பு தெரிவித்ததால் தன் மீது பொய் வழக்கு போட்டு அடக்கிவிடலாம் என ஆளும் கட்சி நினைப்பதாகவும் ஆவேசம். என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையில் வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்றத்தை வலுவாக இருப்பேன். எவருக்கும் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு மக்கள் பணியில் ஈடுபட்டு இருந்தவரை அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ பதவியை யாரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என வற்புறுத்தவில்லை. யார் சொன்னார்கள் என தெளிவாக கூறினால் பதிலளிக்க தயார் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனது இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகம் ஆலோசனை. சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்த நிலையில் அடுத்து என்ன செய்யலாம் என தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய உரையாடல். அதிமுகவில் தான் இருக்கிறேனோ இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். திண்டிவனத்தில் உள்ள வீட்டில் தனது ஆதரவாளர்கள் உடனான ஆலோசனைக்கு பிறகு சி.வி. சண்முகம் பேட்டி. இல்லையான்பது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். ஏன்னா எனக்கே தெரியல நான் இருக்கிறேன்னா இல்லையானா நீங்கள் அவரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வேலுமணிக்கு கொடுத்த பதவியெல்லாம் திண்டிவனத்தில் உள்ள அதிமுக எம்எல்ஏ சி.வி. சண்முகத்துடன் தாவேகா நிர்வாகிகள் திடீர் சந்திப்பு. அண்மையில் எடப்பாடி பழனிசாமி மீது சி.வி. சண்முகம் கடும் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் ஆளும் கட்சி நிர்வாகிகள் சந்தித்ததால் பரபரப்பு. நம்மால் பலனடைந்தவர்கள்தான் மாற்றுக் கட்சிக்கு செல்கிறார்கள். அவர்களை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்தவர்களை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் போட்டி என நினைத்து தமிழக வெற்றிக் கழகத்தை கணிக்க தவறிவிட்டோம்.
சினிமா மோகத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் தங்களது பெற்றோரை வற்புறுத்தி தாவேகாவுக்கு வாக்களிக்க வைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எம்எல்ஏ பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரி அதிமுக வழக்கு. சபாநாயகர் இயந்திரத்தனமாக முடிவெடுத்ததாக கூறி அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். அதிமுகவில் இருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன். தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இன்று இணைத்துக் கொள்ள இருப்பதாக தகவல். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் விரைவில் விரிவாக்கம். தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது எனவும் உணவுத்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு பட்ஜெட் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். "30 நாட்களில் ஆட்சி கவிழும் என எந்த தைரியத்தில் சொன்னார் மு.க.ஸ்டாலின்? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பதால் அப்படி சொன்னாரா என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் சரமாரி கேள்வி. 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றார் ஸ்டாலின்? குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முயற்சிப்பதாகவும் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. நம்பிக்கை இல்லாம எல்லா கட்சியை விட்டு வெளியேறாங்க, ரிசைன் பண்றாங்க. இதை நாங்க தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க குதிரை பேரம் சொன்னா நாங்க எந்த பேரத்திலும் இதுவரை யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் போயிருந்தா இந்த அனைத்து குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. ஆளுநருக்கான வேலையை மட்டுமே அர்லேக்கர் பார்க்க வேண்டும். நிர்வாக ரீதியாக ஆய்வு செய்ய அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் காட்டம். ஆளுநர் எங்கே கிளம்புறது? ஆளுநர் மாளிகைக்குள்ள என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை செய்தால் போதும். ஆளுநருக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கு, அதுக்கு அந்த வேலைகளை மட்டும் அவர் தலையிட்டால் போதும். தூர்வார வைகையில போறேன்னு எப்படி போவார்? அவர் யாருக்காவது கான்ட்ராக்டுக்கு விடுவாரா? இல்ல அவரு போய் யாரையாவது போய் ஒரு 10 லாரி எடுத்துட்டு போய் தூர்வாருக்கு போவாரா? ஆளுநருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் அவர் செய்தால் போதும். சும்மா தேவையில்லாமல் குழப்பம் விளைவிக்கும் எந்த வேலையும் ஆளுநர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசு தேவையான நடவடிக்கைகளை எல்லா விதத்திலும் ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் நடத்திய திடீர் சோதனையில் 57,98,000 பறிமுதல். கணக்கில் வராத ரொக்கம் 31,27,000. சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் ஜிபே பரிவர்த்தனை செய்யப்பட்ட 26,70,000 கண்டுபிடித்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இணைய வழி தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை மேலும் எளிமைப்படுத்த முக்கிய மாற்றங்களை அறிவித்த தமிழ்நாடு அரசு. இதன்படி 15 நாட்களுக்குள் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிப்பு. மேகதாதுவில் அணை கட்டி தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை நிறுத்தி இனப்படுகொலை செய்ய கர்நாடக அரசு முயற்சிப்பதாக அன்புமணி ஆவேசம். மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவும் வேதனை. ஏற்படுத்தின
இது கிட்டத்தட்ட இனப்படுகொலை மாதிரி தான். இலங்கையில குண்டு போட்டு தான் இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணீர் நிறுத்தி இனப்படுகொலை செய்யற சூழல். இனப்படுகொலைன்னா சாப்பாடு இல்லைன்னா எங்க போவோம்? இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் லஞ்சம் வாங்கினால் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. தனது தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு தகுந்த ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக இன்றும் நாளையும் நடைபெறுகிறது சிறப்பு தகுதி தேர்வு. முதல் தாள் தேர்வை 61,386 பேரும், இரண்டாவது தாள் தேர்வை 1,67,743 பேரும் எழுத ஏற்பாடு. சென்னை சோழிங்கநல்லூரில் விடுதி மாடியில் இருந்து குதித்து ஐடி பெண் ஊழியர் தற்கொலை. ஆண் நண்பருடன் செல்போனில் பேசும்போது ஏற்பட்ட தகராறில் விபரீத முடிவு. திருவள்ளூர் அடுத்த திருப்பந்தியூரில் ஆனி மாத சங்கடஹாரா சதுர்த்தியை முன்னிட்டு செல்வ விநாயகருக்கு 18,000 கடலை மிட்டாய் படைத்து வழிபட்ட பக்தர்கள். கடலை மிட்டாயால் அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகரை குடும்பமாக வருகை தந்து கிராம மக்கள் சாமி தரிசனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஸ்ரீ சோனைமுத்து கருப்பசாமி கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக வழிபாடு. பிரதமராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ஜூலை 10ஆம் தேதி நியூசிலாந்து செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த ஏப்ரல் மாதம் இரு நாடுகள் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் நியூசிலாந்து பயணம். பசிபிக் பெருங்கடலை வெப்பமாக்கும் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிட்டதாக உலக வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இந்தியாவில் செப்டம்பர் மாதத்தில் கடும் வறட்சி ஏற்படும் எனவும் கணிப்பு. எல் நினோவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகளை கண்காணிக்க மத்திய அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. போதிய மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி மத்திய மின்துறை அமைச்சகத்தின் செயலருக்கும் ஆணை. நாடு முழுவதும் உள்ள சுமார் 31 லட்சம் செயல்படாத இபிஎஃப் கணக்குகளில் ரூபாய் 9,330 கோடி உரிமை கோரப்படாமல் உள்ளதாக தகவல். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பதில். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் லட்டு விற்பனையில் புதிய உச்சத்தை தொட்ட திருப்பதி தேவஸ்தானம். ஜூன் மாதத்தில் 1,26,81,000 லட்டுகள் விற்று சாதனை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க துர்கா வாகினி என்ற சிறப்பு படையை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது மேற்கு வங்க அரசு. பொது இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுத்து குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க களமிறக்கப்பட்ட பெண் போலீசார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தொடர் கனமழை காரணமாக மத்திய பிரதேசம் நர்மதா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் தண்ணீர். தாழ்வான பகுதிகளில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
தொடர் கனமழை காரணமாக குஜராத் மாநிலம் பகர்வாட் அணை முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழியும் தண்ணீர். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தால் பரபரப்பு. பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. பல்வேறு மாவட்டங்களில் அத்தியாவசிய தேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். லண்டனில் விமர்சையாக நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். ஸ்பெயினின் ஜெசிகா பவுஸை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா. இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையே இன்று இரவு 7 மணிக்கு 2வது T20 போட்டி தொடக்கம். முதல் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 2வது போட்டியை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. TNPL கிரிக்கெட் போட்டிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக யூடியூப் தளம் மூலம் நேரலை செய்யப்பட உள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசராஜ் அறிவிப்பு. உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்று யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும் என தகவல். உலகக்கோப்பை கால்பந்தின் ரவுண்ட் ஆஃப் 32ல் ஆஸ்திரேலியாவை பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது எகிப்து அணி. ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது ஆஸ்திரேலிய அணி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. கேப் வெர்டோ அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 20 கோல்களை அடித்து சாதனை படைத்த அர்ஜென்டினா நாயகன் மெஸ்ஸி. தொடர்ந்து 8 போட்டிகளில் கோல் அடித்து மற்றொரு புதிய சாதனையும் மெஸ்ஸி படைத்தார். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் இன்று இரவு 10:30 மணிக்கு நடைபெறும் ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியில் கனடா மொராக்கோ அணிகள் மோதல். போட்டியை வென்று காலிறுதி ஆட்டத்திற்கு வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.